எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்க்ஸ் எனக்கு பிடித்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரீஜனல் ஸ்பெஷல் ரெசிபி, ஒரு ஆத்தென்டிக் தம் பிரியாணி ஸ்டைல் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு பேர் சிந்தி பிரியாணி. நீங்கள் க்ரோசரி ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா சிந்தி பிரியாணி பேக்கெட்ஸ் இருக்கும். அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலாங்க. அதில் ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு சிந்தி பிரியாணிக்கு ரைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 2 கப் 300 கிராம் பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதில் சேர்த்துட்டு அதை 80% குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அது குக் பண்ணும்போதே நீங்கள் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் சேர்த்து குக் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில், ஏன்னா தம் செய்ய போகிறோம், அந்தளவுக்கு பெரிய பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது நம்ம நார்மலாக பிரியாணிக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி கிடையாது. இது நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி நல்லா அப்படியே ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே ஆயிலில் 6 கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் நட்சத்திரப்பூ, 1 பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்காக கசகசாவும் சேர்த்துடுறோம். ஒரு சின்ன பட்டை துண்டு சேர்த்துட்டு நீங்கள் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆனியன்ஸ், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆனியன்லாம் ஃப்ரையாக இருக்கும், அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துட்டு அதோடைய ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் 1 தக்காளி இல்லைனா 2 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிந்தி பிரியாணி மசாலா, அதாவது 1 கப் ரைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன், நான் 2 கப் எடுத்துருக்கேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 கப் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு இதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுக்காக தான். இப்போ வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடலாம் மீடியம் ஹீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெஜ்ஜீஸ் குக் ஆகிட்டுருக்கு. ஒரு 3/4 வாசி வெஜ்ஜீஸ் வேகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி ஒரு தடவை வெஜ்ஜீஸ் செக் பண்ணுங்கள். 3/4 வாசி வெந்துருச்சு, அதுக்கு மேலே வந்தாலும் பரவாயில்ல தான், இதில் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதில் 1/2 or 1/3 3ல் 1 பங்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம தம்க்கு லேயர் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் அதை நல்லா ஒரு ஃப்ளாட் லேயராக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆனியன்ஸை ஒரு லேயர் பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மசாலா, நம்ம குக் பண்ண மசாலா அது ஒரு லேயர், அதுக்கடுத்து ரைஸு, அதுக்கடுத்து குங்குமப்பூ வாட்டர், ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரலாம் 3 லேயருக்கு. 3 லேயர் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டு லேயருக்கு என்ன பண்ணுங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தம் நல்லா ஃபுல் சீல் பண்ணிடணுங்க. கேப்பே இருக்கக்கூடாது, ஹீட் வெளியே வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு தோசை பேன் எடுத்து அதை லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த தம் வச்சுருக்கிற பிரியாணி பாட்டை 15 மினிட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
இந்த சிந்தி பிரியாணியோடைய மசாலாவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். அந்த ரைஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிரியாணி வந்து ஒன் ஆஃப் த ஒரு யூனிக் வெரைட்டியாக இருக்குங்க. இந்த பிரியாணி வந்து ஒரு டேஸ்ட்டே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட், ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் இல்லை எனக்கு வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் குசைனோடைய பிரியாணி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி இந்த சிந்தி பிரியாணி மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் தம் ஸ்டைலில் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ப்ரொஃபைல் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பிரியாணி ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா பிரியாணி ரெசிபீஸ் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.